வணக்கம். சமகால அரசியல் பார்வைகள் மற்றும் பல்வேறு விடயங்களை பற்றி தாயகத்திலிருந்து எங்களுடைய அ பல்வேறு விடயங்கள் பற்றி அறிந்து கொள்வதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை இப்பொழுது நாங்கள் இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களே. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். எனவே இந்த வேளையில் ஒரு மிக இக்கட்டான ஒரு காலகட்டத்தில் எங்களுடைய மக்கள் இருக்கின்ற ஒரு சூழல், அரசியல் நிலைப்பாட்டில் இந்த எக்கராட்சி என்ற ஒரு பெரிய ஒரு ஆபத்தை எதிர்நோக்கி இருக்கின்ற இந்த இனத்தை எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என்று பல்வேறு வகையிலும் உங்களுடைய முயற்சிகளை தொடர்ந்து வருகிறீர்கள். பல்வேறு சந்திப்புகள் ஊடாகவும் மக்களுக்கு தெளிவூட்டலை முன்னெடுத்து வருகின்றீர்கள். ஒரு இனமாக நாங்கள் ஒன்றுபட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் பல்வேறு சவால்களையும் எதிர்கொள்கிறீர்கள். பல பின்னடைவுகளும் வந்து சேர்கின்றன. அண்மை காலத்தில் ஒரு மாநாடு ஒன்று நடைபெற்றது. அந்த மாநாட்டினுடைய அடிப்படை என்பது இந்த எக்கராட்சியவை எதிர்ப்பதும் திம்பு கோட்பாடு உள்ளிட்ட எங்களுடைய அந்த இவற்றை ஏற்றுக்கொள்வோம். அந்த மாநாடு பற்றிய விளக்கத்தை நாங்கள் அறிந்து கொள்ள விளைகின்றோம். அந்த மாநாடு உண்மையிலே அதன் நோக்கங்கள் புதுசல்ல. அது நாங்கள் 2024 பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச கையோடையே தமிழ் தேசிய கட்சிகளுக்கு எந்த ஒரு தமிழ் தேசியத்தை வலியுறுத்தி போட்டியிட்ட கட்சிக்கும் தமிழ் மக்கள் ஒரு அறுதி பெரும்பான்மை ஆதரவை வழங்க. அப்ப ஒரு அறுதி பெரும்பான்மை ஆணையை வணங்காத இடத்துல தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒரு பொய் கருத்துருவாக்கம் ஒன்று செய்து கொண்டிருந்தது. எப்படி என்றால், சரித்திரத்தில் முதல் தடவையாக வடகிழக்குல தமிழ் மக்கள் ஒரு தெற்கே மையப்படுத்துகிற ஒரு கட்சிக்கு, விசேஷமாக தேசிய மக்களுக்கு ஒரு ஆணையை வழங்கினாங்க. அது முற்றிலும் தவறானதும் பொய்யான ஒரு 18% வாக்கு மட்டும்தான் கிடைச்சது. அதே போன்ற கிழக்கு மாகாணத்துல அவர்களுக்கு வெறுமனே 20% தமிழ் மக்களுடைய வாக்கு மட்டும்தான் கிடைச்சிருந்தது. ஆகவே எந்த விதத்திலையும் தமிழ் மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு ஆணை வழங்கினதாக கூற முடியாது. 19 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடகிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதில் தேசிய மக்கள் சக்திக்கு வெறுமனே 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் இருக்கிறோம். ஆனால் அப்படி இருக்க கருத்துருவாக்கம் நடந்து கொண்டிருக்கிற எப்படி என்றா, வடகிழக்குல தேசிய மக்கள் சக்தி தான் தனிப்பெரும் கட்சியாக தெரிவு செய்யப்பட்டது. கூடுதலான வாக்கை பெற்ற கட்சியாக தெரிவு செய்யப்பட்டது. அதன் துரதிர்ஷ்டம் என்னவென்றால் தமிழ் தேசிய அரங்குக்கு மக்கள் மிக பலமான தெளிவான ஒரு ஆணையை வழங்கியிருந்தார். இரண்டு பெரும்பான்மையான வாக்குகள் தமிழ் தேசியத்தை வலியுறுத்தின கட்சிகளுக்கு தான் கிடைக்கின்றாலும் கூட, அந்த கட்சிகளுக்கு இடையிலே இருக்கக்கூடிய வேறுபாடுகள் பிரிஞ்சு நின்றதால, சிதறி போயினதால அந்த அந்த இருந்த அந்த அரசியல் யதார்த்தம் தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தது. ஏனென்றால் வளமையாக அரசு தரப்புக்கு ஆதரவாக வாக்களிக்கிற மக்களுடைய அந்த குறிப்பிட்ட மக்கள் தொகை அந்த வாக்குகளை பிரிஞ்சு போட்டவை. கடந்த காலங்களிலே டக்ளஸுக்கும் போட்டவை, இங்கால அங்கஜனுக்கு போட்டது யாழ்ப்பாணத்துல, அங்கால தெற்குல கிழக்குல பிள்ளையானுக்கும் யாரு இவர் அமல் வியாழேந்திரனுக்கும் போட்டவை. ஆனால் இந்த முறை அந்த வளமையாக அரசு சார்பாக வாக்களிக்கிற அந்த சனத்தொகை ஒரு இடத்துல தங்களோட வாக்கை குவிச்சது. அப்ப தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு கன்சாலிடேஷன், அரசு சார்பான வாக்கு கன்சாலிடேட் பண்ணப்பட்டது. ஆனா தமிழ் தேசிய வாக்கு பிரிஞ்சு வாக்களிக்கப்பட்டது. அப்ப அதால அவர்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருந்தது. அந்த ஒரு தேர்தல் முறைமையுடைய அவைக்கு கிடைச்ச ஒரு லாபம் அல்லது ஒரு ஒரு அட்வான்டேஜை பயன்படுத்தி அவர்கள் ஒரு மிக தவறான ஒரு கருத்துருவாக்கத்தை திட்டமிட்ட வகையில சர்வதேச மட்டத்திலே செய்ய தொடங்குகிறோம். அப்ப இது எங்களுக்கு, நாங்கள் அதை தேர்தல் முடிஞ்ச கையோடையே நாங்கள் அதை உணர, தமிழ் தேசிய
நிலைப்பாட்டை வலியுறுத்தி வாக்கை பெற்ற தரப்புகள் வந்து ஒரு பொது புள்ளியிலே சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாய தேவையை நாங்கள் உணர்ந்தோம். அந்த அடிப்படையில வந்து நாங்கள் தமிழ் கட்சிகளுக்கு இடையில உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் இது சம்பந்தமாக பல பேர்களிடம் கொடுத்தும் இருந்திருக்கிறேன். தமிழரசு கட்சியோடையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடையும் வந்து ஒரு பொது நிலைப்பாட்டை எடுப்பதற்கான ஒரு முயற்சியை நாங்கள் மேற்கொண்டோம். அது துரதிர்ஷ்டவசமாக சுமந்திரன் தமிழரசு கட்சியுடைய பதில் செயலாளராக தெரிவு செய்யப்பட்ட இடத்துல வந்து அவர் அதை முடிச்சார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோட வந்து நாங்கள் உள்ளூராட்சி தேர்தல் முடிஞ்ச கையோட அவர்களுக்கு எந்த விதமான சபைகளிலேயும் வந்து பதவிகள் எடுக்க முடியாத நிலை. ஏனென்றால் 3வது இடத்துல இருந்தவை 3வது 4வது 5வது இடத்துல. அப்ப அவை ஏதோ ஒரு சலுகை ஒன்றை கேட்கறதுக்காக வந்து எங்களிடம் வந்து கேட்டு எடுத்துட்டு நாங்க சொன்னாங்க வந்து நாங்கள் எங்களுக்கு வர வேண்டிய பதவியில நாங்கள் கொஞ்சம் விட்டு கொடுப்பதை செய்ய தயார். ஆனால் நீங்கள் வந்து அப்படி என்றால் இந்த அரசியல் தீர்வு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு பொது நிலைப்பாட்டுக்கு வர வேண்டும் என்று நாங்கள் அந்த முயற்சி எடுத்து அது வெற்றிகரமாக வந்து ஒரு உடன்படிக்கை கூட வந்து நாங்கள் கைச்சாத்திட்டோம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவை பதவியில் எடுத்ததுக்கு பிறகு வந்து அந்த கொள்கை ரீதியான அந்த உடன்பாட்டை வந்து அவை கைவிட்டுட்டோம். இப்ப எங்களுடைய முயற்சியைத்தான் நான் இங்க சொல்ல வரேன். இந்த அவசியத்தை விளங்கி கொண்டு நாங்கள் கிடைக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் இந்த கட்சிகளோட ஒரு பொது புள்ளியில சந்திக்கிறதுக்குரிய ஒரு முயற்சியை நாங்கள் மேற்கொண்டோம். அது எங்களை கடமையாக பார்த்து நாங்கள் அதை செய்தோம். அது சரிவா வருதோ இல்லையோன்றது 2ஆம் கட்டம். மறுபுறத்துல வந்து அரசியலமைப்புன்ற விஷயம் சம்பந்தமாக எங்களுக்கு இருந்த சந்தேகம் என்னென்றால் வந்து நாங்கள் ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்த விரும்பினாலும் யதார்த்தம் வந்து அனுரகுமார திசாநாயக்க கொண்டு வந்து நிறைவேற்ற போவதாக சொல்லியிருக்கிற அரசியலமைப்பு வந்து தமிழ் தரப்பாளையும் சேர்ந்து தயாரிக்கப்பட்ட 2015 19 கால பகுதிக்குள்ளே தயாரிக்கப்பட்ட அரசியலமைப்பை தான் அனுரகுமார சொல்லியிருக்கிறார் வந்து தான் கொண்டு வந்து நிறைவேற்ற போவதாக. அது வந்து ஐக்கிய ராஜ்ய ஒற்றையாட்சி அரசியலமைப்பு. அந்த ஐக்கிய ராஜ்ய ஒற்றையாட்சி அரசியலமைப்பை அன்றைக்கு மக்களால் பெரிய அளவில் வந்து ஆணையை கொடுத்து 16 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட குழு ஒன்றை வச்சிருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு தயாரிச்சதிலே வந்து மிகப்பெரிய பங்கு, குறிப்பாக சம்பந்தனுக்கும் சுமந்திரனுக்கும் வந்து மிகப்பெரிய பங்கு. அப்ப இதுல எங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒன்று தெரிஞ்சது. இந்த கட்சிகள் சில வேளையிலே வந்து தாங்கள் தயாரிச்ச அவ்வகையான ஒரு யோசனையை வந்து அனுரகுமார கொண்டு வருகின்ற பொழுது அதை அவர்கள் வந்து நிராகரிக்க விரும்ப மாட்டார்கள். சில வேளையில வந்து எங்களோட இப்போதைக்கு வந்து நடிக்கிறதுக்கு நடிச்சு போட்டு முக்கியமான கட்டத்துல வந்து அவருக்கு போய் ஆதரிக்க கூடும். எங்களுக்கும் ஒரு அனுபவம் இருக்குத்தானே எல்லாருடைய செயல்பட்டு. அப்ப நாங்கள் அதை அந்த ஒரு சின்ன ஒரு சந்தேகம் ஒரு தயக்கம் உண்டு எங்களுக்கு பட்டபடியால் வந்து நாங்கள் இது வெறுமனே அரசியல் கட்சிகளுக்குரிய ஒரு விஷயமாக மட்டுப்படுத்துறதையும் நாங்கள் விரும்பி. ஏனென்றால் உண்மையிலே அரசியலமைப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து தமிழருடைய இனப்பிரச்சனை தீர்க்கிற ஒரு விஷயம். இனப்பிரச்சனை வந்து வெறும் அரசியல் கட்சிக்குரிய ஒரு பிரச்சனை, அது ஒட்டுமொத்த இனத்துக்கு சார்ந்த ஒரு பிரச்சனை. அப்ப நாங்கள் இதுல வந்து எந்த அளவுக்கு நாங்கள் இதை ஒரு பிறந்த ஒரு முயற்சியாக நாங்கள் மேற்கொள்ளாமோ அந்த அளவு தூரத்துக்கு பாதுகாப்பையும் நாங்கள் உறுதிப்படுத்தலாம். 2வது வந்து அதான் முறையான ஒரு பாதை. அப்ப நாங்கள் சிவில் சமூகத்தோடைய சமாந்தரமாக நாங்கள் பேச தொடங்கினோம். அதன் ஒரு வழிபாடு வந்து நாங்கள் ஊடகத்துறையிலே இருக்கக்கூடிய அனைத்து தரப்புகளையும் அழைத்து நாங்கள் பல தடவை பேச்சுவார்த்தையை நடத்தினோம். இதன் அவசியத்தை வந்து அவர்களுக்கு வழங்கப்படுது. அதே மாதிரி வந்து நாங்கள் மெட்ட துறையில சார்ந்த பேச்சுவார்த்தையில நாங்கள் ஈடுபட்டு தமிழரசு கட்சி இந்த பேச்சுவார்த்தையில அந்த ஒரு புள்ளியில சந்திக்கிறதுக்கு ஒரு பேச்சுவார்த்தையில இருந்து தாங்களாகவே வந்து விலகின இடத்துல சிவில் சமூகத்தோட நாங்கள் சமாந்தரமாக நடத்தி கொண்டு வந்த பேச்சுவார்த்தையில வந்து அப்படின்னா நாங்கள் இதை சும்மா வெறுமனே பேசிக்கொண்டு தமிழ் தேசிய பேரவை வந்து இல்லாட்டி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சிவில் சமூக தலைவர்களோட வெறும் தனித்தனியாக வந்து பேசிக்கொண்டு வாரதை விட்டு நாங்கள் எல்லாரும் அரவணைச்சு கொண்டு போகக்கூடிய ஒரு தளத்தை வந்து நாங்கள் உறுதியாக வந்து உருவாக்கும். ஒரு 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 பெரிய ஒரு 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 அரங்கொண்டை நாங்கள் உருவாக்கும். தமிழருடைய இனப்பிரச்சனை சம்பந்தப்பட்ட பேசக்கூடிய அனைத்து விஷயங்களையும் ஆராயக்கூடிய ஒரு பொதுச்சபை ஒன்றை உருவாக்கும். அந்த பொதுச்சபை ஒன்றை உருவாக்குவதன் ஊடாக நாங்கள் ஒரு பொது
தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை முழுமையாக பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு யோசனைகளை வந்து நாங்கள் தயாரிப்போம் என்ற ஒரு இணக்கப்பாடு எட்டப்பட்டது. அது உண்மையிலே நாங்கள் இந்தியாவுக்கு போறதுக்கு முன்னதாகவே நாங்கள் ஏற்படுத்தினோம். ஆனால் இந்தியாவுக்கு போய் இப்ப இந்த ஐரோப்பாவுக்கும் நாங்கள் போக வேண்டியிருந்தபடினால் வந்து நாங்கள் அந்த திகதிகளை அதை நடத்துவதற்கான திகதிகளை வந்து ஜனவரி இறுதி பகுதிக்கும் அல்லது பிப்ரவரி மாதம் முதல் அரைவாசிக்குள்ள வந்து நாங்கள் செய்வோம் என்று நாங்கள் முடிவெடுத்து இப்ப இந்த நாங்கள் இப்ப அண்மை காலமாக வந்து ஜனவரி மாதம் புது வருஷம் பிறந்த பிற்பாடு நாங்கள் வந்து அது பிப்ரவரி மாதம் 14 இல்லாட்டி 15ஆம் தேதி அந்த அந்த வீக்கெண்ட்ல வந்து நாங்கள் வெப்பம் என்று முடிவெடுத்திருந்தோம். அப்ப இது வந்து நாங்கள் ரகசியமா செய்த ஒரு விஷயமே இல்லை, எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். என்னோட சிவில் சமூகத்துல வந்து உங்களுக்கு தெரியும் வந்து அனைத்து கட்சிகளை ஆதரிக்கிற தரப்புகள் வந்து சிவில் சமூகமாக இருக்கிறார். நாங்கள் வந்து எங்களுக்கு கட்சிகளே வந்து நாங்கள் ஒன்றிணைய வேணும், ஒரு பொது நிலைப்பாடு எடுக்க வேணும் என்று நாங்கள் விரும்புகிற இடத்துல வந்து எங்களுக்கு ரகசியமா வச்சிருக்க வேண்டிய எந்த ஒரு தேவையும் இருக்கே. அப்ப அந்த நாட்கள் வந்து 14 15 என்று நாங்கள் தீர்மானிச்சிருந்த ஒரு சூழல்ல திடீரென்று வந்து தமிழரசு கட்சி சுவிஸ் தூதரகளிடம் கேட்டு தமிழ் தேசிய பேரவையோட இல்லாட்டி தமிழ் தேசிய மக்கள் முன்னையோட வந்து நாங்கள் பேசுறதுக்கு விருப்பம் என்ற ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தார். அப்ப அந்த ஒரு பின்னணியில வந்து எங்களுக்கு சுவிஸ் தூதர் வந்து எங்களிடம் இந்த செய்தியை அறிவித்த பொழுது நாங்கள் அதை வரவேற்றோம். ஏனென்றால் எங்களை பொறுத்தவரை வந்து நாங்கள் தான் கட்டாயம் செய்யணும்னு சொல்லி கொண்டு வாரோம். அப்ப அந்த வகையில வந்து தமிழரசு கட்சி தான் இதுல இருந்து விலகினது. இப்ப அவையே அதை கேட்கிறோம் என்றால் நாங்கள் அதை நல்ல விஷயமா தான் பார்க்கிறோம். வந்து நாங்கள் கட்டாயம் அதில் உள்ளோம் என்று நாங்கள் சொல்லியிருந்தோம். ஆனால் அதை சொல்லி இருந்தும் கூட வந்து நான் இதை சிவில் சமூகத்துக்கு சொல்லுவேன் தானே. என்னடா நாங்கள் ஒன்றை நாங்கள் செய்ய இப்ப இந்த தமிழரசு கட்சியோடையும் வந்து அதே விஷயத்தை தான் பேசப்போம். அப்ப சிவில் சமூகம் அப்ப அந்த இடத்துல வந்து நாங்கள் பேசின இடத்துல வந்து நாங்கள் முடிவெடுத்த என்னென்றால் இப்ப இவ்வளவு காலம் வந்து தமிழரசு கட்சியோட வந்து நாங்க பேசாமல் இருந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் அவே விரும்பாத முடியாது. அவே விரும்பியிருந்தால் வந்து இந்த 15ஆம் தேதி 14ஆம் தேதி இருக்கிற கூட்டத்துக்கு வந்து அவையும் கட்டாயம் கலந்து கொண்டு இருப்பினும் அவை விட்டு போட்டு போற பாதை இல்லை இது. இப்ப அவே எங்களோட கதைக்கிறதுக்கு பச்சை கொடி காட்டிருக்கிற இடத்துல வந்து அவையும் இந்த 15ஆம் தேதி கூட்டத்துக்கு வந்து நாங்கள் அழைப்போம் ரெண்டு கொள்கை அளவுல வந்து முடிவு எடுக்கப்பட்டு நாங்கள் அந்த அழைப்பை மேற்கொண்டோம். அதுல தமிழரசு கட்சி வந்து இந்த குழம்பில ஏனென்றால் நான் நினைக்கிறேன் அவே இந்த 19ஆம் தேதி கூட்டத்தை உண்மையிலே திடீரென்று வந்து ஒழுங்கு செய்ததே வந்து இந்த 15ஆம் தேதி கூட்டத்தை தவிர்க்கிறது. அதே ரகசியமா 19ஆம் தேதி கூட்டத்தை வந்து ரகசியமா வச்சுக்கொண்டு அதை வெளியில காட்டி கொள்ளாமல் அதை பற்றி ஒன்றும் வெளியில கதைக்காமல் அதை அமைதியாக வந்து ஒரு 3 அறைக்குள்ள வச்சுக்கொண்டு இங்க வந்து 15ஆம் தேதி நாங்கள் மக்கள் மட்டத்துல வந்து நாங்கள் செய்த வேலை திட்டங்கள் எல்லாத்தையும் கைவிட்டு மக்களை தயார்படுத்துற வேலையை கைவிடுறதுக்கு உரிய ஒரு முயற்சியாகத்தான் நான் இப்ப ஒரு பின்னோக்கி பார்க்க வந்து அந்த 19ஆம் தேதி கூட்டத்தை பற்றி எனக்கு தெளிவாக விளங்குது. ஏனென்றால் நாங்கள் அந்த 15ஆம் தேதி கூட்டத்தை காட்ட வந்து அவை தமிழரசு கட்சி வந்து சுவிஸ் அரசாங்கத்துக்கு வந்து சொல்லியிருந்தா வந்து 15ஆம் தேதி கூட்டம் வந்து 19ஆம் தேதி கூட்டத்துல வந்து கதைக்க இருக்கிற விஷயத்தை தான் நாங்க கதைக்க இருக்கு. ஆகவே 19ஆம் தேதி கூட்டம் தேவையில்லை என்று சொல்லி இருக்கிறோம். ஆனா அது அங்க தேவையில்லை என்று சொல்லி போட்டு இப்ப இந்த 15ஆம் தேதி கூட்டத்துக்கு நாங்கள் அழைப்பு விட்டது தாங்கள் அல்ல 15ஆம் தேதி கூட்டம் வந்து உங்களை குறி வச்சு வந்து நடக்கிறபடியா வந்து நாங்கள் இதுல கலந்து கொள்ள இல்லை என்று சொல்லி அதுல விலகினவை. அப்ப அதுல என்ன தெளிவாக விளங்குது என்றால் நீங்கள் இந்த ரகசியமாக கதைக்க விரும்பின என்று சொல்றது வந்து உண்மையிலே 15ஆம் தேதி கூட்டத்தை கைவிட பண்றது அவ்வளவு சொல்றது. அது இல்லை நாங்கள் அந்த 15ஆம் தேதி கூட்டம் நாங்கள் அதை செய்தே ஆகுவோம், அதை நீங்களும் இதுல கலந்து கொள்ளுங்க, இது உங்களுக்கு எதிரான விஷயம் இல்லை, நீங்களும் இதுல கலந்து கொள்ளுங்க, தாராளமா வாங்கோ என்று கேட்டு எடுத்துட்டு வந்து அதை பிழைக்கு தேவைக்கு. அப்ப ஒன்றுமே தேவையில்லை என்ற அடிப்படையில வந்து அதை நிப்பாட்டணும். ஆனா இந்த 15ஆம் தேதி கூட்டம் என்ன பொறுத்தவரை ஒரு பொது நிலப்பாட்டை ஏற்படுத்துவதற்கு கட்சிகளாக வந்து தமிழரசு கட்சி பிரதானமாக தமிழ் தேசிய நிலப்பாட்டை வலியுறுத்தி ஆணை இல்லை ஆனா கூடுதலான ஆசனங்களை பெற்ற ஒரு கட்சியாக இருந்தும் கூட அந்த கட்சியுடைய தலைமைத்துவ போக்குகள் சம்பந்தமாக பலத்த சந்தேகங்கள் இருக்கிற ஒரு சூழல்ல வந்து நாங்கள் மக்களை தயார்படுத்தணும். ஏன்னா பாராளுமன்றத்துல வந்து சில வந்து எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த கட்சியுடைய தலைமைத்துவத்துடைய ஆதிக்கம் காரணமாக வந்து தவறான வகையில வந்து வாக்களித்தாலும் கூட
அந்த புதிய அரசியமைப்புன்ற விஷயம் பொது மக்களிடம் ஒரு வாக்கெடுப்புக்கு கொண்டு செல்ல வேண்டி வரும். அந்த இடத்துல வந்து தமிழ் மக்கள் நேரடியாக வந்து தங்களுடைய கருத்தை இந்த அரசியலமைப்பு சம்பந்தமாக வந்து தெரிவிக்கிறார். அந்த முடிவு அந்த அந்த பொது வாக்கெடுப்பு என்ற விஷயத்திலே தமிழ் மக்கள் ஒரு தெளிவாக வந்து இந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை நிராகரிக்க வேணும். அது தவறான முறையில கொண்டு வரப்படுவதா இருந்தால் அதை நிராகரிக்க வேணும் என்றதை நாங்கள் சொல்லுவதற்கும் மக்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கும் வந்து நான் நினைக்கிறேன் இந்த 15ஆம் தேதி கூட்டம் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு ஆரம்ப கட்டம். நாங்கள் ஒரு பொதுச்சபையை வந்து நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். மேலதிகமாக வந்து நாங்கள் ஒரு அரசியல் குழு, ஒரு புது திம்பு கோட்பாடுகளின் அடிப்படையில வந்து ஒரு தீர்வை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு அரசியல் குழு ஒன்று உருவாக்குறதுக்கும் நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். அது 2 கிழமைக்குள்ள நடக்கும். அடுத்த கட்டமா இப்ப இந்த மாநாட்டுடைய வெற்றி என்பது நீங்க சொன்னது போல ஏகராஜ்ய அரசியலமைப்பை எதிர்ப்பதற்கான ஒரு பொது நிலைப்பாட்டுக்குள் எல்லோரையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. சிவில் சமூகத்தினுடைய பங்களிப்பு இதில் இருப்பதும் வரவேற்கத்தக்கதாக இருக்கின்றது. கட்சி அரசியல் என்ற விடயத்தை கடந்து அந்த விடயத்தில் அவர்கள் சிவில் சமூகத்தில் ஈடுபடுவது நல்ல விடயம். நீங்களும் சொல்லியிருக்கின்றீர்கள், சிவில் சமூகத்தினுடைய கீழ் அனைத்து கட்சிகளுமாக ஒரு கட்சி அரசியல் இல்லாமல் ஒன்றிணைவதை நாங்களும் விரும்புகிறோம் என்ற விடயத்தை இனியேனும் தமிழரசு கட்சி சங்க கட்சியினர் வந்து இணைவதற்கான வாய்ப்புகள் உண்டா இந்த விடயத்தில் அவர்கள் அதே நேரம் நாங்கள் அந்த கூட்டத்துல வந்து நாங்கள் தெளிவாக அந்த கூட்டம் முடிய நான் உட்பட அந்த கூட்டத்துல கலந்து கொண்ட அனைத்து தரப்புகளும் வந்து சொல்லியிருந்தேன் வந்து இதுல வராத அழைப்பு விடுக்கப்பட்ட கட்சிகள், குறிப்பாக தமிழரசு கட்சிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் கதவு துறந்தே இருக்கு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. 2வது வந்து நாங்கள் சிறுவழில இப்ப நாங்களுக்கா தமிழ் தேச மட்டத்துல வந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சிவில் அமைப்புகள் செயற்பாட்டாளர்களை பற்றித்தான் யோசிச்சோம். ஆனா பிராந்திய மட்டத்திலும் வந்து பலர் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவை வந்து ஒரு பிறந்த ஒரு ஒரு என்ன ஒரு காலடி இல்லாவிட்டாலும் கூட ஒரு சில மாவட்டத்துல வந்து வேலை செய்யறதாக இருக்கும். அவர்களுக்கும் வந்து ஒரு கணிசமான அந்த விடயங்கள் சம்பந்தமாக அரசியலமைப்பு சம்பந்தப்பட்ட அவங்களோட அனுபவ ரீதியாக வந்து கணிசமான ஒரு பங்களிப்பை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவ்வகையான அமைப்புகளை வந்து நாங்கள் இந்த முதல் கூட்டத்துல வந்து நாங்கள் உள்வாங்கவில்லை, நாங்கள் அப்படி அழைப்பு விடுக்கவில்லை. ஆனால் நாங்கள் அவர்களுக்கும் வந்து நாங்கள் தெளிவாக சொல்லியிருந்தோம் வந்து உங்களுக்கும் வந்து நீங்கள் இந்த முயற்சியில வந்து கலந்து கொள்றதுக்கான ஆர்வமும் மற்ற உங்களுக்கு அதுக்குரிய கணிசமான பங்களிப்பை செய்யக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறதாக நீங்கள் கருதினால் வந்து தயவு செய்து வந்து நீங்கள் முன்வருங்கள், எங்களோட துறவு கொண்டு வந்து நீங்கள் இதுக்குள்ள வாரத்துக்கான ஒரு முயற்சியை மேற்கொள்ளுங்கள். நாங்கள் அதை நிச்சயமா வந்து சாதகமா பரிசீலிப்போம் என்று நாங்கள் சொல்லியிருக்கோம். இது எங்களை பொறுத்தவரையில வந்து இது யாரையும் ஓரம் கட்டி வெளியில விட்டு போற ஒரு பாதை அல்ல. அது ஆக்கள் அப்படி சித்தரிக்கணும் என்றால் அது அவையுடைய வேறு ஒரு அரசியல் நிகழ்ச்சிகளுக்காக மட்டும்தான் இருக்கலாமே தவிர அப்படிப்பட்ட ஒரு முயற்சி அல்ல இது. ஆனால் தவறான விஷயங்களை செய்ய அனுமதிக்க முடியாது. அந்த வகையில இந்த முயற்சி மிக தெளிவாக அனுரகுமார திசாநாயக்க சொல்லியிருக்கிறார். 2015-19 காலப்பகுதிக்குள்ளே தயாரிக்கப்பட்ட அந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தான் கொண்டு வந்து நிறைவேற்ற போவதாக. அந்த அரசியலமைப்பை நாங்கள் ஏற்க மாட்டோம், அதை நாங்கள் அடியோட நிராகரிக்கிறோம் என்றது நாங்கள் இந்த கூட்டத்தில் அந்த காலங்கள் இப்ப நாங்கள் பார்க்கும் பொழுது சம்பந்தர் ஐயாவினுடைய பங்களிப்புகளோடு இந்த விடயங்கள் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்டது, அவர்களுக்கு ஆதரவு வழங்கப்பட்டதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது எவ்வளவு தூரம் நேர்மையாக இது தமிழரசு கட்சி இருக்கும் இந்த விடயத்தில் இன்றைய சுமந்திரனுடைய கை மேலோங்கி இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் ஏகராஜ்ய என்ற விட அவரே பல இடத்தில் சமஷ்டி என்பதற்கு நாங்களுக்கு தேவையில்லை என்று அவர் சிங்கள தரப்பினருக்கு சொன்ன காணொலிகளும் பார்த்திருக்கின்றோம். இரட்டை நிலைப்பாடு ஒரு சின்ன திருத்தங்களை செய்தாலே காணும் என்று சொல்லியிருக்காரு. எனவே இங்கே அவர் தலைமையில் தான் இப்பொழுது அவருடைய அணியினர் தான் அவருக்கு ஆதரவான சக்திகள் தான் அதிகமாக தமிழரசு கட்சியில் இருக்கின்ற நிலையில் தமிழரசு கட்சியுடைய நிலைப்பாட்டில் நல்ல மாற்றம் வரும் இந்த ஒருங்கிணைவில் பொது கொள்கை இணக்கப்பாட்டில் என்று எவ்வளவு தூரம் நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்கலாம். இல்ல, நம்பிக்கையின் அடிப்படையில செய்யற ஒரு விஷயம் இல்லை இது. மாறாக வந்து
தமிழரசு கட்சியும் தேசிய மக்கள் சக்தியும் தவிர்ந்த மற்ற எல்லாரும் வந்து ஒரு நிலப்பாட்டுக்கு வருகிறோம்னா தமிழரசு கட்சிக்கு நிறைய அழுத்தம் உண்டு வரும். இதுல வெளியில இருக்கிறது வந்து ஒரு புத்திசாலித்தனம் இல்லாத ஒரு விஷயம் என்றதை வந்து அவர்களும் விளங்கிக் கொள்வார்கள். ஆனால் அந்த நிலைக்கு இது போகக்கூடாது. உண்மையிலே அவர்களாகவே விரும்பி இதுல வந்து கலந்து கொண்டு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நிலப்பாட்டை ஏற்படுத்துறதுதான் முறை. அதை அந்த வகையில அவர்கள் செயல்படுவதற்கு வாய்ப்பே இல்லை என்றும் சொல்ல முடியாது. ஏனென்றால் 2019 பிறகு 2020 தேர்தல் நடைபெற்றது. 2020 தேர்தலில் வந்து அவை அந்த தயாரிச்ச ஐக்கியராஜ்ய அரசியலமைப்பை வந்து மக்களிடம் ஆணையை கேட்கறதுக்கு விஞ்ஞாபனத்தில் எதையும் சேர்க்கவில்லை. மாறாக வந்து அவை வந்து ஒற்றையாட்சியை நிராகரிக்கிறதும் தமிழ் தேசம் அங்கீகரிக்கிற ஒரு சுயநிர்ணய உரிமை அனுபவிக்கக்கூடிய சமஸ்தி தீர்வைத்தான் தெளிவாக வந்து அதுல வலியுறுத்துகிறேன். தாங்கள் சேர்ந்து தயாரிச்ச அந்த ஐக்கியராஜ்ய அரசியலமைப்பு தொடர்பாக வந்து ஒரு வார்த்தை கூட வந்து அதுல குறிப்பிட ஆணையை கேட்கிறது. அப்ப அதுக்கு பிறகு வந்து 2020ஆம் ஆண்டு தேர்தலுக்கு பிறகு கோட்டாபய ராஜபக்ச உருவாக்கின நிபுணர் குழு, புதிய அரசியலமைப்பை உருவாக்குறதுக்கான நிபுணர் குழுவுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக வந்து அவர்கள் போய் பரிந்துரை செய்தது வந்து இந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை இல்லை. அவே வேறு விதமான ஒரு சும்மா ஒரு கான்செப்ட் நோட் ஒன்றை வந்து கொடுத்திருந்தது. இதை பற்றி வந்து பெருசா அழுத்தி அங்க எதுவும் பதிய இல்லை. ஆகவே அவர்களுக்கே விளங்கிட்டது வந்து 2016 வந்து 2015 தமிழ் மக்கள் அவர்களுக்கு வழங்கின ஆணை கிட்டத்தட்ட 16 இருந்து 10 குறைஞ்சது. அது குறைஞ்சதுக்கு பிரதான காரணம் வந்து இந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை இவை போய் ஆதரிக்க முடியாது. கட்சி உடைஞ்சது. கட்சியுடைய மிக பலமான ஒரு ஆதரவா ஒரு புள்ளியாக இருந்த திரு சிபி விக்னேஸ்வரன் அவர்கள் வந்து கட்சியிலிருந்து பிரிஞ்சது. இந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு தயாரிப்பை வெற்றி கொண்டுதான் இது ஒரு ஒற்றையாட்சி முறைமை என்று சொல்லித்தான் அவர் வெளியில வந்து தமிழ் மக்கள் பேரவையை உருவாக்கி பேருந்து அவரையே வந்து இன்னும் ஒரு கட்சியை உருவாக்குறார். எந்த பேருந்து அவர் நடந்து கொண்டது அது எல்லாருக்கும் விட மோசம். அது வேறு விஷயம். ஆனால் அந்த 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 நேரத்துல வந்து நடந்த அரசியல் விஷயங்கள் வந்து தமிழரசு கட்சியுடைய இந்த மோசமான செயல்பாடு என்ன சமஸ்திக்கு வந்து ஆணையை பெற்று வந்து இன்றைக்கு போய் வந்து ஒற்றையாட்சிக்கு வந்து இணங்கி ஒரு ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தயாரிச்சுன்றது வந்து ஒரு படுமோசமான வேலையாக வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ள தொடங்கின இடத்துல அவர்களாகவே அதை கைவிடுறதுக்கு முடிவெடுக்கும். அதனால நாங்கள் அவர்கள் ஒரு தவறான விஷயத்தை தான் நிச்சயமாக செய்வினம் என்ற ஒரு முடிவுக்கும் நாங்கள் வர தேவையில்லை. இப்பயும் நீங்கள் பாத்தீங்கன்னா வந்து மக்களுக்கு முன்னால போய் கதைக்கின்ற பொழுது சுமந்திரனை தவிர வந்து சிவிகே சிவஞானம் கட்சியுடைய பதில் தலைவர் என்று சொல்றவர் வந்து வெக்கம் கூற்றல் இல்லாமல் வந்து சொல்றாரு, நாங்கள் அதை இப்போ கைவிட்டோம், அது ஐக்கிய ராஜா அது வந்தால் வந்து நாங்கள் அதை நிராகரிப்போம் என்ற பரிணங்களை சொல்லி இருக்கிறேன். அப்ப அவர்களுக்கு நன்றாக தெரியும் வந்து இதை கொண்டு வந்து அதை ஏற்றுக்கொண்டால் அதன் விளைவுகள் சம்பந்தமாக அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் தெரிஞ்சிருந்தும் வந்து ஒரு நிகழ்ச்சியில போயிடும் என்றால் தான் இங்க இருக்கிற பிரச்சனை. அப்ப அந்த நிகழ்ச்சியில போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. மக்களை ஏமாத்தி கடைசி நேரத்துல வந்து நல்ல பிள்ளைக்கு நடிச்சு கொண்டு வந்து கடைசி நேரத்துல வந்து ஒரு மிக தவறான ஒரு விஷயத்தை வந்து செய்யறது துணை போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதுல மாட்ட கருத்து இல்லை. அப்ப நாங்கள் அதை எல்லாத்தையும் கருத்தில் கொண்டுதான் ஒரு தயார்படுத்தலை வந்து நாங்கள் செய்யணும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் இந்த சிவில் சமூகத்தோட நாங்கள் செய்யற முயற்சி. சிவில் சமூகம் இதில் எவ்வளவு தூரம் வலிமையாக இருக்கிறது, இதை உண்மையாக முன்னெடுப்பதற்கு அனைத்து கட்சிகளை முன்னெடுக்கின்ற முயற்சியில் அவர்கள் எவ்வளவு தூரம் வலிமையாக செயற்படுகிறார்கள்? முன்னுதாரணங்களாக நாங்கள் பார்க்கிறதாக இருந்தால் இயக்கம் இருந்த காலத்துல வந்து பொங்குதமிழ் வந்து சிவில் சமூகத்தால செய்தது. விசேஷமாக பல்கலைக்கழக மாணவர்கள் உடைய ஏற்பாட்டிலே சிவில் சமூகத்துல முழு ஒத்துழைப்போடு நடைபெற்ற ஒரு நிகழ்வு. அதுக்கு பிறகு பார்க்கிறதாக இருந்தால் எழுக தமிழ் வந்து சிவில் சமூகத்தால ஒழுங்கு செய்த ஒரு விடயம். சிவில் சமூகத்துடைய ஏற்பாட்டில வந்து தமிழ் மக்கள் பேரவை உருவாக்கப்பட்டு ஒரு தீர்வு யோசனையை தயாரிக்கப்பட்டு அந்த யோசனைகளுக்கு வந்து நாங்கள் மக்கள் மட்டத்தில் வந்து கணிசமான பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தித்தான் நாங்கள் அதை தயாரித்தோம். ஆகவே மக்களுக்கு வந்து தமிழ் மக்கள் பேரவை செய்து கொண்டிருந்த வேலை திட்டம் சம்பந்தமாக கணிசமான ஒரு விளக்கம் இருந்தது.
ம். அப்ப விளக்கம் இருக்கிற இடத்துல வந்து தமிழ் மக்கள் பேரவையால முன்னெடுக்கப்பட்ட அந்த எழுக தமிழ் நிகழ்வுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு தூரத்துக்கு போருக்கு பிறகு தமிழீழ விடுதலை புலிகள் இயக்க கால பகுதியின் அரசியலுக்கு பிறகு நான் நினைக்கிறேன் பொங்கு தமிழோடு ஒப்பிட்டு பார்க்க அளவுக்கு மக்கள் திரண்டது, இயல்பாக திறந்தது. ஆகவே அது யாழ்ப்பாணத்துல மட்டுமில்ல மட்டக்களப்பிலையும் செய்தது. அப்ப மட்டக்களப்புல வந்து இப்ப யாழ்ப்பாணத்தை சொல்லலாம் வந்து கஜேந்திரகுமாருக்கு செல்வாக்கு இருக்கு, அந்த அந்த செல்வாக்களை பயன்படுத்தி விக்னேசனுக்கும் கொஞ்சம் செல்வாக்கு இருக்கு, அதை வச்சுத்தான் அந்த மக்கள் அங்க வந்தவை. இந்த இந்த ரெண்டு தரப்புகளுடைய ஆதரவு தளம் தான் அந்த எழுக தமிழுக்கு வந்தாங்க. கிழக்குல அப்படி இல்லை. கிழக்குல வந்து நாங்கள் பெரிய வந்து செல்வாக்கு அண்டையாம் காலகட்டத்தில் வந்து செலுத்தினதாக இல்லை, அவ்வளவு சொல்றாங்க. ஆனால் இந்த நிலப்பாட்டுக்கு வந்து கிழக்கில இருக்கக்கூடிய தமிழரசு கட்சியுடைய உறுப்பினர்கள் கட்டுமையாக அதை எதிர்த்து அதை பகிஷ்கரிக்க வேணும் என்று சொல்லியிருந்தோம் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து அங்க மக்கள் திரண்டவை. ஆகவே சிவில் சமூகம் ஒன்றிணைந்த ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு வேலை திட்டத்துக்குள்ள வருவதாக இருந்தால் கணிசமான ஒரு மொபிலைசேஷனை வந்து நிச்சயமாக செய்யலாம். மற்றது அது மட்டுமில்ல, இப்ப நாங்கள் இதை ஒரு குறுகிய ஒரு வட்டத்துக்குள்ள வச்சிருக்கிற ஒரு விஷயம் இல்ல. தமிழ் தேசம் எங்களை பொறுத்தவரையில வந்து வந்து தாயத்துல இருக்கிற மக்கள் மட்டும் இல்ல, தமிழ் தேசம் புலம்பெயர்ந்த தமிழ் மக்களும் தமிழ் தேசம். அப்ப நாங்கள் எப்படி பார்க்கிறோம்டா வந்து எங்களுடைய பலம் என்ன, ஈழத்தமிழர்கள் இங்க தாயத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பலமாக இன்றைக்கு இருக்கக்கூடியது எவை? முதலாவது வந்து புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள், சரியான. ரெண்டாவது வந்து தமிழ்நாடு. தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய 7 கோடி மக்கள் வந்து கண்ணை மூடிக்கொண்டு ஈழத்தமிழர்களுடைய அரசியல் நிலப்பாட்டை வந்து ஆதரிக்கிறது தயாராக இருக்கிறோம். அது எந்த ஒரு நிலப்பாடாக இருந்தாலும் கூட அதை கண்ணை மூடிக்கொண்டு ஆதரிக்கிறது தயாராக இருக்கிறோம். ஆகவே நாங்கள் இவ்வளவு காலமும் வந்து 2009க்கு பிறகு மிகப்பெரிய அளவுல வந்து தமிழ் மக்கள் மட்டத்திலே வந்து அங்கீகாரம் பெற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் தேசிய நீக்க அரசியலுக்குள்ள இருந்தபடியால் வந்து தமிழகத்தை வந்து பெரிய அளவுல வந்து அணிதிரட்ட விரும்பவி. அங்க அணிதிரட்டினால் வந்து அது ஒரு பெரிய சுனாமி மாதிரியான ஒரு வேலை. அதே அமைதியா வச்சிருக்கணும். ஏன்னா அது ஒரு நாளும் தமிழ் தேச விரோத நிலப்பாட்டுக்கு வந்து ஆதரவு தர போறது இல்லை. தமிழ் தேசிய நீக்கத்தை செய்ய விரும்பினபடியால் அவர்கள் வந்து தமிழகத்தை வந்து ஓரம் கட்டி வச்சிருந்தவர், ஓரத்துல வச்சிருந்தவர். அதே போன்ற டயஸ்போரா வந்து முழுக்க ஒரு தமிழ் தேசிய நீக்க நிகழ்ச்சிகளோட ஒத்து போகக்கூடிய அமைப்புகளோட மட்டும்தான் அவை உறவு வச்சிருந்தது. அப்படின்னு சொல்றேன். இன்றைக்கு அந்த அமைப்புகள் வந்து இன்றைக்கு மக்களுக்கு முன்னால போக முடியாத ஒரு நிலைமை உருவாகி இருக்கு. கனடாலையும் வந்து அப்படிப்பட்ட அமைப்பு ஒன்று இருக்கு. அப்ப இது வந்து ஒரு வெறும் ஒரு நிகழ்ச்சிகள் வந்து தமிழ் தேசிய நீக்கம் என்ற கோணத்துல வந்து செய்ய விரும்பினபடியால் வந்து வேணும் என்று திட்டமிட்டு வந்து எங்களுடைய பரமாக இருக்கக்கூடிய டயஸ்போராவையும் இந்த வந்து ஓரத்துல வச்சிருந்தது. எங்களுக்கு மாறி நாங்கள் தமிழ் தேசியத்தோட வந்து உறுதியாக பயணிக்க விரும்புகிறபடியால் எங்களுக்கு தமிழ் புலம்பெயர்ந்த தமிழ் மக்களும் தமிழகமும் வந்து முழுமையாக எங்களுக்கு பின்னால வாரது வந்து எங்களுக்கு ஒரு தேவை இருக்கு. ஆகவே நாங்கள் அந்த வகையில தான் தமிழகத்துக்கு நாங்கள் சென்று அந்த சந்திப்புல வந்து கட்சி மேற்பாடுகள் எதுவும் பார்க்காம வந்து நாங்கள் அனைவரையும் சந்திச்சு இந்த ஈழத்தமிழர்களுடைய திம்பு கோட்பாடுகளுக்கு முழுமையாக ஆதரிக்கக்கூடிய ஒற்றையாட்சி ஐக்கிய ராஜ்யவை முற்றுகைக்க ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் உறுதியாக எடுக்க வேணும். தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகள் வந்து கண்ணை மூடிக்கொண்டு தமிழீழம் தான் ஒரே தீர்வுண்டு விரும்புகிற இடத்திலேயும் கூட தாயகத்துல இருக்கக்கூடிய நிலைமைகள் வந்து போய் ஒற்றையாட்சிக்கு வந்து இணங்க வச்சதண்டா, தமிழ் தரப்பை இணங்க வச்சதென்றால் வெளியில இருந்து தமிழீழம் என்ற கதைச்சும் பிரயோசனம் இல்லையே. அப்ப இங்க ஒரு மிக மோசமான ஒரு வேலை திட்டம் ஒன்று அன்றகுமார திசாநாயக்க கொண்டு வர இருக்கின்ற ஒரு நிலையிலே ஒரு சில தமிழ் தலைவர்களும் வந்து அதுல வந்து கடந்த காலங்களில் அந்த அன்றகுமார திசாநாயக்க விரும்பி கொண்டு வர விரும்புகிற அந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்புக்கு அதையும் சேர்ந்து தயாரிச்சபடியால் வந்து அதுக்கு துணை போகக்கூடிய ஒரு ஆபத்தும் இருக்கிற ஒரு இடத்துல நாங்கள் தமிழகம் வந்து இதை விளங்கி கொண்டு இதை கடுமையாக எதிர்க்கணும், இந்தியாவுக்கு கடும் அழுத்தங்களை கொடுக்கணும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம். அதே நேரம் நாங்கள் டயஸ்போராக்கம் சென்று நாங்கள் இந்த விளக்கங்களை வந்து ஐரோப்பால வந்து முதற்கட்டமாக வந்து ஐரோப்பால இருக்கக்கூடிய அமைப்புகளையும் மக்களையும் சந்திச்சு நாங்கள் அந்த தெளிவுகளை
ஏற்படுத்தி கொண்டு வர. அப்ப எல்லாரையும் வந்து ஒரு புள்ளியிலே சந்திக்க வைக்கிறதுக்குரிய ஒரு முயற்சியாகத்தான் நாங்கள் இதை பார்க்கிறோம். இதுக்கு பூகோள அரசியல் ரீதியாக ஒரு அரசியல் தளத்தை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் குறிப்பாக வந்து எங்களுடைய பலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு, தமிழ்நாட்டினுடைய நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவையும், அதே நேரம் வந்து எங்களோட புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் வந்து விசேஷமாக வாழுகின்ற மேற்கத்திய நாடுகளையும் வந்து குறிவைச்சுத்தான் நாங்கள் இந்த வேலை திட்டங்களை வந்து முன்னெடுத்து கொண்டு வருகிறோம். இந்திய மத்திய அரசு 13ஆம் திருத்தத்தை வலியுறுத்தி கொண்டிருக்கின்ற நிலையில் அதை இந்திய மத்திய அரசுடைய நிலைப்பாடு இதில் மாற்றம் பெற்றிருக்கின்றதா அல்லது மாற்றப்படக்கூடிய சூழல் இருக்கிறதா? அல்லது 13ஆம் திருத்தத்தை கடந்து அவர்கள் ஒரு தீர்வு திட்டத்துக்கு இந்திய மத்திய அரசு வந்து 13ஆம் திருத்தத்தை வந்து நீங்க பாத்துட்டீங்கன்னா 2009 பிறகுதான் வலியுறுத்த தொடங்கினார். 2009 முதல் வந்து இந்தியா வந்து எந்த ஒரு இடத்துல வந்து 13ஆம் திருத்தத்தை உச்சரிக்கவே இல்லை. ஏன்னா அன்றைக்கு வந்து ஒரு மிக பலமான ஒரு விடுதலை இயக்கம், ஒரு தலைமைத்துவம் இருந்த இடத்துல வந்து அந்த தலைமைத்துவத்துக்கு பின்னால தமிழ்நாடு முற்று முழுதாக அணிதிரண்டு இருந்த ஒரு சூழல்ல தமிழ்நாட்டை மீறி வந்து மத்திய அரசு வந்து ஒரு நிலைப்பாட்டை எடுக்க முடியல. 2009 பிறகு வந்து தமிழ் தேசிய நீக்கத்தை செய்கிற ஒரு வேலை திட்டத்துக்குள்ள வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு போயிருந்ததால தமிழகத்தை ஓரத்துல வந்து வச்சிருந்தது. தமிழகத்தை ஓரத்துல வச்சிருந்து தமிழகத்தை வந்து அமைதியாக வச்சிருக்கக்கூடிய ஒரு நிலைமையை வந்து அவர்கள் உருவாக்கி இருந்த இடத்துல வந்து புதுடெல்லிக்கு வந்து தான் விரும்பின ஒரு நிலப்பாட்டை வந்து ஒரு தலைபட்சமாக எடுக்க கூடியதாக இருந்தது. ஆனால் தமிழகம் வந்து இந்த விஷயத்துல வந்து உறுதியாக நின்றால் அதை மீறி வந்து மத்திய அரசு வந்து ஒரு நிலைப்பாட்டை எடுக்கலாம் என்றது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம் என்றது வந்து அனுபவ ரீதியாக பார்க்கின்ற பொழுது, சரித்திர ரீதியாக வந்து கடந்த காலங்களில் வந்து இந்தியாவுக்குள்ளே எப்படி இந்த விஷயங்கள் கையாளப்பட்டிருக்கின்றது என்பதை பார்த்தால் தமிழகத்தை மீறி வந்து தாங்கள் ஒரு நிலப்பாட்டை எடுக்கிறது வந்து கடினமான ஒரு விஷயமா தான் இருந்திருக்கு. சில வழியில வந்து அதுக்காக வந்து தமிழகம் வந்து இப்ப தமிழகம் வந்து இயக்கம் இருந்த காலத்துல வந்து தமிழீழத்தை விரும்பினார். அப்ப தமிழீழத்தை வந்து தமிழகம் விரும்புறபடியால் வந்து புதுடெல்லி வந்து அதை ஏற்றுக்கொள்றதாக இருக்காது. சில வழியில அப்படி செய்ய மாட்டோம். ஆனால் முற்று முழுதாக தமிழ் மக்கள் நிராகரிக்கிற 13ஆம் திருத்தத்தையோ ஐக்கிய ராஜ்யத்தையோ வந்து அவை வந்து வலியுறுத்தக்கூடிய ஒரு நிலையில இருக்க மாட்டேன். இதுல வந்து எங்களுக்கு மிக முக்கியமாக வந்து இந்தியா ஒரு தவறான ஒரு விஷயத்துக்கு பின்னாலே தண்ட ஆதரவை வழங்கக்கூடாதுன்றதுதான் எங்களுடைய பிரதான நோக்கம். எந்த அளவுக்கு வந்து தமிழ் மக்களுக்கு உண்மையிலே வந்து தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யலாம், அதே நேரம் இந்தியாவுடைய தேசிய நலன்கள் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்துக்கு இந்தியாவுடைய ஆதரவை கொண்டு வரணும் என்றதான் எங்களுடைய நோக்கம். புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் வாழுகின்ற மேற்கத்திய நாடுகளிலேயும் வந்து நாங்கள் அதைத்தான் செய்யணும். நாங்கள் வந்து அவர்களுக்கு ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலோ அல்லது அவர்களுடைய பூகோள நிலங்கள் வந்து பாதிப்படையக்கூடிய வகையிலோ வந்து நாங்கள் எதையும் இங்கே செய்ய விரும்பவில்லை. ஆனால் அவர்களுடைய பூகோள நிலங்களுக்காக வந்து நாங்கள் எங்களோட உரிமையில விட்டு போட்டு எங்களோட ஒரு அழிவு பாதைக்கு நாங்களாகவே விரும்பி இணங்க முடியாது. ஆகவே நாங்கள் அதையும் வந்து எங்களோட புலம்பெயர்ந்த தமிழ் மக்களை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் அதை செய்யணும். உதாரணத்துக்கு கனடா நல்ல உதாரணம். கனடால வந்து இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் இன்றைக்கு வந்து கனடால வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறார்கள். அரசியல் ரீதியாக வந்து கணிசமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கிறது மட்டுமல்ல, கெனேடியர்களாகவே வந்து அவர்களுடைய பங்களிப்புன்றது மிகவும் உச்சம். பிரித்தானியோடைய துணை பிரதமரை வந்து நாங்கள் சந்தித்த பொழுது வந்து அவர் வாயத்திருந்து சொன்ன முதலாவது விஷயம், தமிழர்கள் பிரித்தானியானுடைய முதலாவது குடியேறிகளாக வந்து இன்றைக்கு இருக்கிறோம். அந்த அளவு தூரத்துக்கு அவர்கள் வந்து பிரித்தானியாவுடைய இருப்புக்கு வந்து பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறோம். தங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் அவ்வளவு சொல்றப்ப எல்லா பக்கத்திலையும் வந்து ஈழத்தமிழர்கள் ஒரு மிக பலமான ஒரு நிலையில இருக்க, நாங்கள் ஒரு மிக பலவீனமான ஒரு அரசியலமைப்பை வந்து நாங்கள் ஒரு ஐக்கிய ராஜ்யம் பற்றி கதைக்கிறன்றதை வந்து அதுக்கு முட ஒரு பச்சை துரோகம் வந்து கிடையாது. ஆகவே நாங்கள் இதுல வந்து நாங்கள் தெளிவாக இருக்கணும். நாங்கள் எங்களோட பலத்தை நோக்கி நாங்கள் எங்களுடைய காயநகத்தில வந்து செய்யணும்ன்றதான் எங்களுடைய விருப்பம். எனவே இந்த ஒரு குறுகிய பொழுதாக இருந்தாலும் இந்த நான் நினைக்கின்றேன் இந்த பகுதி நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருவோம். இந்த விடயத்தில் உங்களுடைய முயற்சிகள் தாயகம் மட்டுமல்ல, தமிழகம் மற்றும் பல்வேறு நாடுகளுக்கு, தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற நாடுகள் வரை
இந்த ஏக்கராட்சிய என்ற அந்த அமைப்பை கொண்டு வருவதற்கு எதிர்ப்பை தெரிவிக்கின்ற வகையில் தமிழ் மக்களை மட்டுமல்ல அனைத்து தரப்பினரையும் ஒன்றிணைக்கின்ற முயற்சியில் முன்னெடுத்து வருகின்றீர்கள். இந்த பயணங்கள் வெற்றி பெற வாழ்த்தி இந்த பொழுதில் உங்களுக்கு விடை கொடுக்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம்.